மீனா மயிலை அவங்க குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. மீனா சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சுக்கா, இந்த டீயவாவது குடிங்கன்னு கம்பல் பண்ணி அவங்கள டீ குடிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் கோமதி வேற கால் பண்ணுவாங்க. கோமதி மீனாவுக்கு கால் பண்ணி கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு செந்தில் ஃபோன் பண்ணி சொன்னானா, எங்க மீனா இருக்க அப்படின்னு கேட்டதும், குவார்ட்டர்ஸ்ல தான் அத்தை இருக்கேன், ஃபோன் பண்ணி சொன்னாரு என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தும் கோமதி மீனா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு, எங்கிட்ட வந்து பேசுறாடி அப்படின்னு சொல்லுவாங்க. மயில் பக்கத்துல தான் இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க அவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால மீனா, அத்தை நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க. ஐயோ செந்தில் தம்பி வந்தா பிரச்சனையாயிடும், நான் கிளம்புறேன் மீனா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கக்கா போவீங்க இந்த நேரத்தில், எங்கே போவீங்க, நீங்கள் பேசாமல் இருங்க, அவர் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்டாக செந்தில் பெல்லடிப்பார். உள்ளே வந்த உடனே செம்ம கோவம் வரும் அவருக்கு. இவங்க எதுக்கு இப்போ இங்கே வந்தாக, இவங்கள வெளியில் அனுப்பு மீனா, உனக்கு என்ன மீனா ஆச்சு, இவங்கள வீட்டில் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கே, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனையா, முதல்ல அவங்கள வெளியில சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுவாரு. கொஞ்சம் அமைதியா இருங்களேன், உள்ள வாங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஆனாலும் செந்தில் ரொம்ப கத்துவாரு. இவங்களுக்கு கேட்டுற போது, இந்த நைட்டு அவங்கள எங்க அனுப்ப சொல்றீங்க, இங்க தான் இருப்பாங்க, இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் அவங்க இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது மீனா, இவங்களால தானே குடும்பமே ஜெயிலுக்கு போனது, அப்புறம் அவங்கள கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சிருக்க, நீங்க அவங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் போய் காப்பாத்தலைன்னா அவங்க தற்கொலை பண்ணிருப்பாங்க, அப்புறம் மொத்த பழியும் நம்ம குடும்பத்து மேல தாங்க விழும், நம்ம தாங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால அவங்கள வீட்டில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருப்பியா, காப்பாத்தியாச்சுல, எங்கேயாவது சொல்லு, வெளியில சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துவாரு. அதெல்லாம் அனுப்ப முடியாதுங்க, இன்னைக்கு ஒரு நைட்டு அவங்க இங்க தான் இருப்பாங்க, நைட்ல எங்க அனுப்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் செந்தில் கிட்ட சொல்லுவாங்க. அதனால செந்தில் கோச்சுக்கிட்டு வெளியில கிளம்பி போயிடுவாரு. மயிலு, நான் கிளம்பிடுறேன் மீனா, என்னால உங்க 2 பேருக்குள்ள சண்டை வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த நேரத்துல எங்கக்கா போவீங்க, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட சொல்லுவாங்க. செந்தில் கோச்சுக்கிட்டு கோமதி வீட்டுக்கு போனதும் அங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவரும் சாப்பிட வருவாரு. கோமதி செந்தில் கிட்ட துருவி துருவி கேட்பாங்க, என்னடா சும்மா விஷயம் இல்லாம வரமாட்டேயே, மீனா வந்தாலே நீ திட்டுவ, நீ வந்திருக்கனா ஏதோ விஷயம் இருக்கு, என்னடா விஷயம், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும், இல்ல வீட்டுல உப்மா கிண்டி இருந்தா, உப்மா தான் எனக்கு பிடிக்காதே, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்வாரு. உடனே பாண்டியன், ஏண்டா அந்த பிள்ளை ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து சமைச்சு தரதும் இல்லாம அதை வேற நீ குறை சொல்வியா, பிடிக்குதோ பிடிக்கலையோ, இப்ப அந்த பிள்ளை வேற எதுவும் சமைச்சா சாப்பிடுது, அந்த உப்மாவை தானே சாப்பிடும், நீயும் போய் அந்த உப்மாவே சேர்ந்து சாப்பிடு, உனக்கு காசோட அருமையே தெரியல, அவ என்ன விலை விக்குது, என்ன விலை விக்குது, போடா, புரிஞ்சுக்காம இருக்காதடா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவரை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. கோமதி, நீ இருடா, 2 பேருக்கும் சேர்த்து இட்லியும் கறி குழம்பும் கெட்டித்தரேன், நீ அங்க போய் எடுத்துட்டு போய் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாண்டியன் திரும்பவும், இல்ல நீ போ, அங்க போய் சாப்பிடு, பிள்ளை பாவம்டா அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு விட்டுருவாரு. செந்தில் வேற வழி இல்லாம வெளியில வந்துருவாரு. அரசி அவங்க அப்பா கிட்ட, அப்பா ஏன்பா வீட்டை விட்டு துரத்துற மாதிரி அண்ணங்கிட்ட பேசுறீங்க, இப்படிலாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. செந்தில் நேர மீனாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு விஷயத்த சொல்வாரு. மீனாவோட அப்பாவும், எதுக்குதான் மீனா இப்படி பண்றாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லுவாரு. மீனாவோட அம்மா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வெளியில சொல்லி மீனாவை திட்டுவாங்க. ஆனாலும் மீனா என்ன சொல்வாங்கன்னா, அம்மா நைட் நேரத்துல எங்க அனுப்ப சொல்ற, நீ முதல்ல போன வைமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மானா உரிமையோட பேசலாம் இல்லையா, அதனால உரிமையோட அவங்க அம்மாவை திட்டி போனை வச்சிருவாங்க. மயிலு மீனா கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, செந்தில் தம்பி அத்தை மாமா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்கல்ல, என்னை என்ன மாதிரி திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம்க்கா, நீங்க அவங்க சைடு இருந்தும் யோசிச்சு பார்க்கணும்ல சொல்லுவாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன் மீனா, அவங்க நிலைமையில நான் இருந்திருந்தா இன்னும் மோசமா திட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாவோட அப்பா சும்மா இருக்காம செந்தில் கிட்ட, என்ன மாப்ள வீடெல்லாம் வாங்குற ஐடியா இல்லையா, இன்னும் போட்டு வாங்குங்க, பாருங்க உங்க ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறவங்கலாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு, அதெல்லாம் அன்பளிப்புன்னு வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்க சொல்லி தூண்டுவாரு. பாவம் செந்தில் முன்கோபி தான், ஆனா நல்ல பையன், கெடுத்து விடுறாரு மீனாவோட அப்பா. திரும்ப அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே எழுந்து காலையில குவார்ட்டர்ஸ்க்கு வருவாரு. அப்பவும் மயில அங்கதான் இருப்பாங்க. அவங்க வெளியில போயிட்டாங்களா, அவங்க வெளியில போனாதான் நான் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க, சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, சாப்பிட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்களையும் கூட்டிட்டு போயிடுறேன், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் முடியாது மீனா, நான் அவங்க வெளியில் போகிற வரைக்கும் இங்கே தான் நிற்பேன்னு வெளியிலேயே நிற்பார். மீனா மயில, அக்கா சாப்பிடுங்கக்கா, அக்கா சாப்பிடுங்க, அவர் நிற்பார், நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மயிலை சாப்பிட வைப்பாங்க. மயில் ரொம்பவும் சங்கடப்படுவாங்க. மயிலை பார்க்குறதுக்கும் ரொம்ப பாவமாக இருக்கும்.
அக்கா நீங்கள் சாப்பிடுங்க, இப்போதைக்கு கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிக்கிட்டு உங்கள் வீட்லேயே இருங்கக்கா, அப்புறமா நடக்கிறத பார்த்துக்கலாம், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் வந்து சொல்லி நானே உங்களை உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லி மயிலை கூட்டிகிட்டு போவாங்க. மயிலை கூட்டிகிட்டு வெளியில் வர்ற வரையிலும் செந்தில் அங்கேயே தான் நிற்பார். செந்தில்கிட்ட மீனா உங்களுக்கு தோசை சுட்டு ரெடியாக வச்சுருக்கேங்க, நீங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புவாங்க. மயிலை செந்தில் முறைச்சி பார்ப்பாரு. இவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சது.